நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு கலைச்செல்வி. நாங்க திருப்பூர்ல இடுவாய்ங்கிற வில்லேஜ்ல இருக்கோம். எங்களோடது வந்து ஒரு 8 ஏக்கர் ஆர்கானிக் ஃபார்ம்ங்க. கிட்டத்தட்ட 28 வருஷமா இயற்கை விவசாய முறைகளை மட்டும் பயன்படுத்தி நிறைய மரங்களை வளர்த்திட்டு இருக்கோம். இந்த மரங்கள்ல வர்ற ஃப்ரூட்ஸை வச்சு நாங்க வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாவும் கொடுக்குறோம், பிளஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி மேம்? எங்களோட ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷமா ஆரம்பம் முதல் இப்ப வரைக்கும் கம்ப்ளீட்டா இயற்கை விவசாய முறையில மட்டும்தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் எங்க மரங்களை. எங்களோட பழங்களை வந்து மதிப்பு கூட்டுதல் வந்து இப்ப 2.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் வந்திருக்கும்ல மேம்? ஏன்னா வந்து ஜாபுக்கு போறோம், வெளில போறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு அந்த பிளான் வந்துச்சு? ஓகேங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செடிகள் எல்லாம் வைக்கும் போது நாங்க அப்பதான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ என்னோட பீரியட்ல அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங் அப்படிங்கறதான் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் கரியர் ஆப்ஷனா இருந்துச்சு. ஸோ நானுமே அப்ப இன்ஜினியரிங் தான் படிச்சேங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை, திருமணம், குழந்தைகள்னு வேற வேற ஊர்கள்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி நான் ஒரு இடத்துல இருக்கும்போது தான் கவனிச்சேன், ஆர்கானிக் பொருட்கள் அப்படின்னாலே வந்து கடைகள்லயே அதை தனியா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. காரணம், அதுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பால் ஆகட்டும், முட்டை ஆகட்டும், காய்கறி, பழங்கள் எதா இருந்தாலுமே அப்படி இருக்கும். ஸோ அது வந்து எனக்குள்ள ஒரு யோசனை இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஒரு கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அப்படிங்கும்போது அதுக்கு ஏன் நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு வளர்த்தி அது என்ன யூஸ் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு. அப்புறம் பல வருஷம் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம ஊர் சைடே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து வரும்போதுதான் நாங்க வச்ச மரங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆயிருந்தது இல்லையா. அப்ப வந்து எல்லாமே ஃபுல் ஈல்டு, மேக்சிமம் ப்ரொடக்ஷன் ஈல்டுக்கு வந்திருந்ததுங்க. அப்ப வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பயன்பாட்டுக்கு போக, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது போக மீதி நம்ம கிட்ட வந்து நிறைய மீதி இருந்துச்சு. அப்ப நம்ம உலகம் ஃபுல்லா வந்து ஆர்கானிக்கா விளைஞ்ச பொருட்கள் அப்படின்னாலே ஒரு பிரீமியம் பிரைஸ் கொடுத்து வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட இவ்வளோ விளைஞ்ச பொருட்களே இவ்வளோ இருக்கே, பழங்களே இவ்வளோ இருக்கே, அதைய என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் எங்களுக்கு வந்து ஓகே, இதவே ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் எங்களுக்கு அப்பதான். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ மொத்தமா என்னென்ன பழங்களை மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோடதுல பிரதானமானது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய்ங்க. ஸோ நெல்லிக்காயோட மருத்துவ குணங்கள் வந்து ஏராளம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுல இருந்து நம்மளுக்கு விட்டமின் சி டெய்லியும் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் நமக்கு வந்து உச்சி முதல் பாதம் வரை எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு ஒரு ஆர்கனுக்குமே நம்மளுக்கு நெல்லிக்காய்னால. ஸோ எங்களுக்கு இந்த ஐடியா வரும்போது எங்களுக்கு சீசன்ல ஃபுல்லா இருந்தது நெல்லிக்காய் தாங்க. அதனால வந்து நெல்லிக்காயில ஆரம்பிச்சோம். நெல்லிக்காயை வந்து எப்படியெல்லாம் நம்ம மதிப்பு போட்டலாம் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நிறைய இடங்கள்ல கத்துக்கிட்டு நெல்லிக்காயில ஆரம்பிச்சு அதுக்கான உபகரணங்கள் எல்லாமே வாங்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த சீசன்ல வர்ற சப்போட்டா பழத்துல என்ன பண்ணலாம்னு சொல்லி அதையும் ஒரு ட்ரை ஃப்ரூட்டா கன்வெர்ட் பண்ணோம். மாங்காய் சீசன்ல வரும்போது மாங்காயும் என்னெல்லாம் ட்ரையா என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்துட்டு மாங்காயை பண்ணோம். நாவல் மரம் இருக்கிறதுனால அந்த நாவல் விதை பொடி பண்ணணும். கருவேப்பிலை, கொய்யா இலை, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துருக்காங்க இப்ப. ஓகே மேம். இப்போ பழங்களை மட்டும்தான் வச்சு மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை பண்றீங்களா அல்லது இது தவிர்த்து வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? பழங்கள் நான் சொன்ன மாதிரி நெல்லி, சப்போட்டா, கொய்யா, மாங்காய், அது தவிர இப்ப கொய்யா இலையில டீ பண்றோம். கொய்யா இலைங்கிறது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு இலை. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீஃப் தான் கொய்யா லீஃப்ங்க. அந்த லீஃப்ல டீ பண்றோம். நெல்லிக்காயிலேயே டீயும் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து பூக்கள், ஃப்ளாரல் டீஸ் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிய வருது. உங்களோட கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணதுல
அதனால நாங்க இப்ப சங்குப்பூ, ஆவாரம்பூ, செம்பருத்தி இந்த மாதிரி இதுல வந்து அதுலயும் டீஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். நெல்லிக்காயில வெல்லம் மட்டும் போட்டு ஜாம் பண்றோம். ஸோ எங்களோட இந்த ப்ராடக்ட்லயுமே வந்து சர்க்கரை இருக்காதுங்க. ஓகே மேம். இப்போ நீங்க சொல்றீங்க உங்களுடைய முதன்மையான ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லிக்காய்ன்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க மேம்? கண்டிப்பா. நெல்லிக்காயில வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து ஃபைபர் நிறைய நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அஜீரண கோளாறு அந்த மாதிரி கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஜஸ்ட் ஒரு 3-4 பீஸ் சொன்னாலே வந்து நம்மளுக்கு அதுலயே அவ்வளோ நிறைய ஃபைபர் இருக்கு. அதே போல விட்டமின் சிங்கிறது வந்து நம்மளோட பாடிக்கு கண்டிப்பா தேவையான ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து நெல்லிக்காய் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். பிளட் சுகர் அதையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரெகுலரா எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி பாக்கு போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காஞ்ச நெல்லிக்காயை வாயில கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த உமிழ்நீர் சலைவா செக்ரீஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். நம்மளுக்கு சலைவா அதிகமா செக்ரேட் ஆகும் போதே வந்து இன்டைரக்டா அது டைஜஷனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நெல்லிக்காய். ஓகே சூப்பர் மேம். ஸோ இப்படி வந்து இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி அதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் மத்தியில் வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு மேம்? இப்போ எப்படி இருக்கு? ஓகே. வரவேற்புங்கிறது இப்ப 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 எங்களுக்கு நிறைய செமினார்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். ஒரு பொருளை உருவாக்கணும்னு மைண்ட்ல ஒரு தாட் வந்தாலே வந்து அந்த மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு, அந்த ரிசர்ச்ல நம்மளுக்கு என்ன அவுட்கம் வருது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு செய்யறதுக்கு போலாமா வேண்டாமாங்கிறதையே முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இப்ப எனக்கு தெரியுது. ஆனா நாங்க ஆரம்பிச்ச இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிருக்கோம். காரணம் என்னன்னா நம்ம கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாம், பண்ணிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போலான்னு அப்படியே டோட்டலா ரிவர்ஸ்ல வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நாங்க இப்ப ஒரு சிச்சுவேஷன்ல என்னன்னா நாங்க ப்ராடக்ட பண்ணிட்டோம், அதை வந்து எப்படி எடுத்துட்டு போறது, ஃபர்ஸ்ட் லெவல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக ஒரு ரியல் ஃபீட்பேக்குங்கிறது வந்து நம்ம ஒரு அது சென்றடைய வேண்டிய மக்களுக்கிட்ட போய் ரீச் ஆகும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோம்னா ஸ்டால்ஸ். ஒரு எந்த ஒரு இடத்துல நமக்கு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி மக்களை நேரடியா சந்திக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு நாங்க தயங்காம போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணோம். அப்ப நேரடியா மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் ரியல் ஃபீட்பேக். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து நாங்க கரெக்ஷனுக்காக பண்ணிட்டோம். அந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல நாங்க எங்களோட எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். எங்கெங்கெல்லாம் நாங்க கரெக்ட் பண்ணணுமோ பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு வரவேற்புன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல நாங்க ஸ்டால்ஸ்ல மீட் பண்ண கஸ்டமர்ஸ் இன்னும் எங்களுக்கு கஸ்டமர்ஸா இருக்காங்க. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் மூலம் தெரிய வர்றவங்க கிட்ட எல்லாமே அப்படியே ரீச் ஆனது. இப்ப எங்களுக்கு வந்து ஆன்லைன்லயும் நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சு. டிஜிட்டல் பிரசன்ஸ் வந்து அதை நோக்கி தான் நாங்க இப்ப பயணிச்சோம். ஓகே சூப்பர் மேம். இப்போ வந்து எல்லாருடைய பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ்ல என்ன யூனிக் அப்படின்னு ஃபாலோ பண்றீங்க மேம்? ஓகேங்க. யூனிக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ற பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் எந்த பழமா இருந்தாலும் இலையா இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம ஃபார்ம்ல விளையிற பொருள் மட்டும்தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து கவர்மெண்டோட ஆர்கானிக் சர்டிஃபைட் ஃபார்முங்க. அப்படிங்கும்போது நமக்கு அது ப்ராப்பரா வருஷம் அந்த சர்டிபிகேட் ரெனியூவலுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுமோ எல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த சர்டிபிகேஷன் நாங்க வாங்கிடுவோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்லி ஆர்கானிக்ங்க. எல்லாமே வந்து எங்க தோட்டத்துக்குள்ளேயே நாங்களே கைப்பட பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ எங்க ஃபார்மை விட்டு வெளியில போய் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க குவாலிட்டியை வந்து 100% எங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே போல எப்படி எங்களுதுல பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது இல்லையோ எங்க ஃபார்ம்ல, எங்க ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து கெமிக்கல்ஸோ பிளேவர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்றது இல்லை.
அந்த பழத்தோட இயல்பா என்ன சுவை வருமோ அதை தான் நாங்க அப்படியே ப்ராடக்ட்ல கொண்டு வர பார்க்கிறோம். குறிப்பா வெள்ளை சர்க்கரைங்கிறது எங்க ப்ராடக்ட்ஸ்ல யூஸே பண்ண மாட்டோம் எதுலையுமே. ஓகே மேம். நீங்க வந்து ஆன்லைன்லயுமே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஓகே. மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தா ஆரம்ப காலங்கள்ல ஸ்டால் தான் ஃபர்ஸ்ட் எங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். மெட்டா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுல வந்து நம்ம பண்றதோட வீடியோஸ் ஒரு மாதிரி ஆத்தென்டிசிட்டி மக்களுக்கு புரியணும். ஏன்னா எவ்வளவோ பேர் எங்கேயோ வாங்கி எப்படியோ எல்லாம் பண்றதை விட நம்ம வந்து இருக்கிறத பண்றோம் அப்படிங்கறத வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவை அதிகமா பயன்படுத்தணும். அதே போல ஒரு வெப்சைட் எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ் லைக் அமேசான், ஓஎன்டிசி, மை ஸ்டோர் அது எல்லாத்துலயுமே வந்து லிஸ்ட் பண்ணி அதுலயும் ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிடுச்சு. ஓகே மேம். இப்போ வந்து நீங்க முற்றிலும் இயற்கையான முறையில இந்த பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள நேயர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் கான்டாக்ட் பண்றது? எங்களோட கம்பெனி பேர் அருவி ஈகோங்க. திருப்பூர்ல இருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் அருவி ஈகோன்னு தேடினாலே எங்களோட பேஜ் வந்துடும். அதுல ரெகுலரா நாங்க அப்டேட்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது மூலமும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி www.aruviorganics.com aruviorganics.com அப்படிங்கறதான் எங்க வெப்சைட்டுங்க. அதுலயும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது மூலமாவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போதும் கண்டிப்பாக அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நிச்சயமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் அதிகமாக சந்திச்ச சவால்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம்? ஓகே. சவால்கள் அப்படின்னா கண்டிப்பா நிறையவே இருந்துச்சுங்க. காரணம் வந்து நம்ம எங்க ட்ரைனிங் போனாலுமே நம்மளுக்கு அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுல வந்து ஒரு சின்ன டீவியேஷன் பண்ணி நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, காரணம் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாம ஏன்னா ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது நம்ம 12 மாசம் 24 மாசம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 to 3 மாசம் தான் நாங்க தரோம். காரணம் நேச்சுரலாவே ப்ரிசர்வ் பண்றதுக்காக காய வச்சு மட்டும் தர்றதுனால நாங்க வந்து அதிகமான ஷெல்ஃப் லைஃப் நாங்க கிளைம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சில சந்தேகங்கள் அதெல்லாம் வரும்போது நம்ம எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அங்க கேட்டா நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலா தான் இருக்குங்க. அது ஆரம்பத்துல அப்படி இருந்துச்சு. அப்புறம் போக போக எங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சுது. ஓகே, எல்லாமே வெளியில இப்படிதான் நமக்கு இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு இப்ப நெல்லிக்காயில நாங்க மிட்டாய் பண்றதே வந்து வெள்ளத்துல பண்றோம். ஸோ ஆனா கத்துக்கிட்டது சர்க்கரையில தான், வெள்ளை சர்க்கரையில. அந்த சேஞ்ச்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு, ஏன்னா இது நாங்களாக தான் ட்ரையல் பண்ணி பண்ணி செக் பண்ண வேண்டியது ஒரு 6 மாசம் ஆச்சு. அப்படிங்கும்போது அது எல்லாமே ஒரு சவால் தான் எங்களுக்கு. ஸோ அந்த சவால் எல்லாமே வந்து நாங்க அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணி எங்களையவே பேசிக்கா நாங்க செதுக்கிக்கிட்டோம் தான் சொல்லணும். சூப்பர் மேம். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தருணங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரௌடான மூமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பாங்க. இதுல எப்படின்னா நம்ம அதாவது இந்த பயணத்துல உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நமக்கு ஒரு வேலைகளை வச்சுக்கிட்டு பயணம் பண்ணிட்டே இருந்தோம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நடுவுல வருதோ எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். எதையுமே வந்து ஹோல்டு பண்ணியோ இல்ல அப்புறம் பார்க்கலாம்னு நினைக்கவோ அப்படியெல்லாம் இல்லை. அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு போயிருந்தப்ப ஒரு தம்பி வந்து இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் இதை ஃபீச்சர் பண்ணோம்னா இமீடியட்டா நெக்ஸ்ட் வீக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்கள வர வச்சு அதை முடிச்சிட்டோம். அது நம்மளுக்கு ஒரு 4 கஸ்டமர்ஸ் 4 பேர்த்த ரீச் பண்ண வைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல எதையுமே தள்ளி போட்டதில்லை. இப்படி நடக்கும்போது எங்கேயும் ஒரு எக்ஸிபிஷன் ஏதோ ஒண்ணுக்கு போய் நான் ஜஸ்ட் ஒரு விசிட்டரா போயிருந்தப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்க அருவி ஈகோ கலை தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்ததில்லை. பட் ஆமான்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களை பத்தி நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன், பிளஸ் உங்களோட யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருந்துச்சு மனசுல. ஸோ நம்மளும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க சொன்னது வந்து அது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்ததுங்க. நானும் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு கூட வந்துச்சு. அப்படிங்கும்போது சரி, ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு சேஞ்ச் மேக்கரா இருந்திருக்கோம் போல அப்படிங்கிற போது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம்
ஓகே, சூப்பர் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்னு என்னவா இருக்கும்? சுய தொழில் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில் எல்லாருமே கத்து வச்சுக்கணும். அது வந்து நமக்கு வாழ்க்கையில இப்ப யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஏதோ ஒரு தருணத்துல நமக்கோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பா யூஸ் ஆகுங்கிறது என்னோட ஒரு ஆழமான கருத்து. இதுல வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுல ஒரு பிளஸ் மைனஸை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சிட்டோம்னா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடும். சும்மா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது, அவங்க கிட்ட கேட்கறது, இவங்க கிட்ட கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. உங்களுக்கு பேசிக்கா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்மளுக்கு அப்படி அப்படியே ஒன்னொன்னா, ஏன்னா அதுல ஸ்ட்ராங்கா நம்ம இருப்போம், நம்ம எண்ணங்கள் எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாதை தானா அமையும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆழமான கருத்து. அதே போல ஒரு சவால்கள் அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வந்து ப்ராப்ளமா பார்க்காம ஓகே இது வந்து நமக்கு ஏதோ ஒரு கத்துக்கிறதுக்காக, நம்ம ஏதோ ஒன்று கத்துக்கணுங்கிறதுக்காக வர்ற ஒரு டஃப்னஸ், அது வந்து ஒரு டெம்பரரி திங் தான். இதை வந்து நம்ம ஓப்பன் மைண்டடா நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவுட்கம்மை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம்னா எங்கேயுமே நம்ம ஸ்டாக்னண்டா இருக்க மாட்டோம். கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆயிடுவோம். நிச்சயமா மேம். இப்போ நீங்க சொன்ன தகவல் வந்து நிறைய சுய தொழில் முனைவோர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு உந்துதலை ஏற்படுத்தியிருக்கீங்க எல்லாருக்குமே. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? எப்பவுமே வந்து நம்ம தைரியமா இருக்கணும். யார் மேலேயுமே டிபெண்டா இருக்கக்கூடாது. அதாவது போத் பினான்சியலி அண்ட் எமோஷனலி, அதாவது ஒருத்தவங்க இருந்தாதான் நம்ம, அவங்க காசு கொடுத்தாதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு நிதானமா ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒரு தொழில் அல்லது வேலை, ஏதாவது எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒண்ணு வீட்டுல இருக்கோம் அப்படின்னா மற்ற வீட்டு வேலையை முடிச்சது போக நமக்கு இருக்கிற நேரத்துல இருக்கலாம் 1 ஹவரா இருக்கலாம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், எவ்வளவு ஹவர்ஸா இருந்தாலும் அந்த நேரத்தை நம்ம உபயோகமா, அதே போல அது மூலம் நமக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையா, உதாரணத்துக்கு ஒரு டெய்லரிங், அந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி வேலைகளை வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வேலை வந்து மக்கள், பெண்கள் வந்து கண்டிப்பா எடுத்து செய்யணும் அப்படிங்கறது என்னோட ஒரு தாட்டுங்க. ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஓகே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதே போல சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்கோ எங்கெங்கயோ ஓடுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் எல்லாமே வந்து பேசிக்கா நமக்கு ஒரு அப்படிங்கறது நல்லா இருந்தா மட்டுமே தான் நம்ம நினைக்கிறத நம்ம சாதிக்க முடியும். அதனால எப்பவுமே இது ஒரு காமனா எல்லாருக்குமே நான் சொல்றதா, உங்க மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு வேண்டுகோள் மாதிரியே இருக்கலாம். அதே போல என்னோட இந்த ஜேர்னி நான் ஷேர் பண்ணதுலயும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாழ்க்கையில எப்பவாவது ஒரு தருணத்துல இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறது நான் நம்புறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.